அண்மை செய்தி. டெல்லி விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 விமானங்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ரெக்கை பகுதியானது சேதமடைந்திருக்கிறது. 2 விமானங்களின் ரெக்கைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விமான விபத்தில் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் வலது ரெக்கை முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. அதன் காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். டெல்லி விமான நிலையத்தில் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியிருக்கிறது. அதன் ரெக்கைகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? ரெக்கைகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்திருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம். டெல்லி விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி விமான நிலையத்தில் 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியது நிலையில் டெல்லி விமான நிலையம் முழுவதுமாக பரபரப்பாக காணப்படுகிறது. 2 விமானங்களின் ரெக்கைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இந்த விபத்தானது நடத்தப்பட்டிருக்கிறது. விமானத்தில் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் வலது ரெக்கை முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. ஆகாசா விமானத்தின் மீது ஸ்பைஸ் ஜெட் விமானம் மோதி விபத்துக்குள்ளானது முதற்கட்ட தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகள் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதற்கான காரணம் என்ன? விமானங்கள் முறையாக இயக்கப்பட்டதா? ஒரு விமானத்திற்கு பின் தான் மற்றொரு விமானம் இயக்கப்பட்டதா? இதற்கு மோதியதற்கான காரணம் என்ன? முறையாக விமானிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா என்பது தொடர்பான பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட டெல்லி விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிக்கொண்ட சம்பவம் விமான நிலையம் முழுவதுமாக பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.